வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்க மகாநதி தொடரோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வெண்ணிலாவை எப்படியாவது பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்க தருணத்தில் என்ன பண்ணுறாங்க, பசுபதியோட ஆட்கள் வந்து யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வேற யார், அந்த காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, இந்த தகவலை வந்து பசுபதிக்கு சொல்கிறாங்க. பசுபதி வந்து சொல்கிறாரு, அந்த பொண்ணு மட்டும் உள்ளே போயிடவே கூடாது. இப்போ வெண்ணிலா வந்து சுயநிலைவில்லாக தான் இருக்கா. அதுக்கப்புறம் அவள் போய் பேசுனதுக்கப்புறமா கண்டிப்பாக பழைய நினைவுகள்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா எனக்கு தான் அது வந்து ஆபத்தாக முடியும். அதனால் கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணை வந்து உள்ளே போகவே விடக்கூடாதுடா, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆட்கள் கிட்ட வந்து சொல்கிறாரு பசுபதியும். இருக்க போலீஸும் பார்த்தீங்கன்னா வந்து காவேரியை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. காவேரி கிட்ட வந்து நீங்கள் எதுக்காக வந்து நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சமயத்தில் விக்டிம் கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்ல, அதுக்கப்புறம் மாற்றி பேசி அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் கேட்குறாங்க. இல்லை, விக்டிம் எங்கள் வீட்டுக்கார் தான் சார், அவர் எந்த தப்புமே பண்ணலையே, அந்த பசுபதி தான் சார் எல்லாத்துக்குமே காரணம், அவர் மேலே எந்த தப்புமே கிடையாது, அவர் வந்து நிரபராதி அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க போலீஸ் கிட்ட, நான் இப்போ வேணா வந்து வெண்ணிலா கிட்ட போய் வந்து பேசிட்டு இருக்கேன் சார், அவங்க வாயிலிருந்தே நான் உண்மையை வந்து கொண்டு வரேன், நீங்கள் வேணா மறைஞ்சு நின்று பாருங்களேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம், அதனால் நீங்கள் தேவையில்லான்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து தலையிடாதீங்க, அதனால் தயவுசெய்து இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போலீஸ் வந்து காவேரி வந்து வெளியில் போக சொல்லிடுறாங்க. அதையும் மீறி அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க. சிஸ்டர் கால் பண்ணுறாங்க, இங்கேருந்து கிளம்பிட்டீங்களா காவேரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் வெளியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நீங்கள் பின்புறமாக வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பின்பக்கமாக வர வைக்கிறாங்க நம்ம காவேரியை. பக்கமாக வந்த காவேரி வந்து வெண்ணிலா முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டு மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. கண்ணு முழிச்சதுல ரொம்ப சந்தோஷம் வெண்ணிலா. விஜய்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். உனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுச்சுன்னு நினச்சி அவர் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா உன்னை நினச்சி அப்படின்னு சொல்லி. எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பசுபதிக்கு என் மேலே தான் கோவம், என்னை வச்சு உங்கள் எல்லாரையும் வந்து பழி வாங்கிட்டா போல, ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, நீயும் வந்து அவரால் பாதிக்கப்பட்டிருக்க, இது எல்லாமே எனக்கு தெரியும் வெண்ணிலா. அதுக்கு எனக்கு இருக்கிறது, தயவு செய்து சொல்கிறேன் வெண்ணிலா, நீ உண்மையை சொல்லி விஜயை வெளியில் கொண்டு வந்துட்டா மட்டும் போதும். எனக்கு தெரியும் வெண்ணிலா, என் மேலே நீ கோவமாக தான் இருப்பேன். ஏன்னா நான் உங்ககிட்ட பொய் சொல்லி வாக்குமூலம் வாங்கி அதுக்கப்புறம் விஜயை நான் வெளியில் கொண்டு வந்திருக்கேன். அந்த கோவமும் வருத்தமும் கண்டிப்பாக உன் கண்ணில் எனக்கு தெரியுது. சொல்கிறேன் வெண்ணிலா, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. விஜய் எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும், கண்டிப்பாக நான் அவரை வந்து உனக்காக விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஈரா நினைக்கிற விஜய் நல்லா இருந்தால் போதும், அவரோட வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன், அதனால நான் விலகி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா காலில் பிடிச்சி அதுக்கப்புறம் அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே கதறி வந்து அழுதுட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்க தருணத்தில் வெண்ணிலா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷனோட வந்து பார்த்துட்டு இருக்காங்க காவேரி. அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி, சீக்கிரம் வாங்க சிஸ்டர், ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வெளியில் அனுப்பிடுறாங்க. காவேரி வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி பேசிட்டு போனதையே வெண்ணிலா வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவோட கையை பிடிச்சி சத்தியமும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது விஜய் வந்து நீ வெளியில் எடுத்துட்டுனா நான் வந்து விலகி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி. பக்கம் திடீர்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து காவேரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு வந்து கால் பண்ணி வர சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து நைட் டைம் அப்படின்றதுனால எப்படி என்ன சாக்கு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. திடீர்னு கங்கா கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாங்க. டைமில் எங்கள் போஸோட நிற்கிறா, கிளம்பி நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, என்னுடைய சத்து மாத்திரை ஒன்று காலி ஆயிடுச்சு, அதை வாங்கிட்டு வரணும், அதை வந்து கம்பல்சரி போட சொல்லியிருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து அங்கேருந்து அனுப்புகிறாங்க. வெண்ணிலா என்னை பார்க்கணும்னு சொன்னியாமே, என்னாச்சு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம வெண்ணிலாவை பார்த்து காவேரி வந்து கேட்குறாங்க. விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு இருப்பியே, விஜய் வந்து எனக்காக நீ விட்டு கொடுப்பியா, என்கிட்ட கொடுத்த சத்தியத்தை நீ வந்து காப்பாற்றுவியா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னிலா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா காவேரியும் அழுதுகிட்டே ரொம்பவே எமோஷ்னலாக என்ன பண்ணுறாங்க, நம்ம வெண்ணிலாவோட கையெடுத்து காவேரியோட வயிற்றுல வச்சுக்கிட்டு, இந்த குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக அழுதுகிட்டே வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே புரியல, பயங்கர அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. சொல்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்க, ஆமாம் வெண்ணிலா, எனக்கும் விஜய்க்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி. ரொம்பவே அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க, எதுவுமே பேச முடியல. அந்த சமயத்தில் நர்ஸ் வந்துடுறாங்க. சிஸ்டர் வாங்க வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறமா போலீஸ் கிட்ட நடந்த விஷயங்களை பற்றி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா வந்து எல்லாத்தையும் வந்து போட்டு வைக்கிறாங்க. ஸோ விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்றது வந்து தெரிய வருது. விஜயும் வந்து வெளியில் கொண்டு வராங்க. ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாரு. அதுக்கப்புறமா வெண்ணிலாவை பார்த்து பேசுகிறாரு, ரொம்பவே நன்றி வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க காவேரி, வெண்ணிலாவுக்காக விஜய் வந்து விட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த விஷயம் விஜய்க்கு தெரிய வரும்போது எப்படிலாம் ஒரு அதிர்ச்சியாக போகிறாரு. கண்டிப்பாக விஜயால் காவேரியை வந்து விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் இப்படி ஒரு சத்தியத்தை பண்ணியிருக்காங்களே அப்படின்ற சூழ்நிலையில் என்ன அமையும். இன்னொரு பக்கம் வந்து காவேரி வந்து கர்ப்பமாக இருக்குன்ற விஷயம் வந்து சாரதாமாவுக்கு வந்து தெரிய வந்துச்சுன்னா அதோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும், காவேரியை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்களா, இல்லை இவ்வளோ பெரிய உண்மையை வந்து மறைச்சி இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டு இருந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.